சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமாவெங்கன். குலதெய்வத்தை பற்றி நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த குலதெய்வம் எல்லாருக்குமே தெரியுமான்னு கேட்டிங்கன்னா சில நண்பர்களுக்கு தெரியும், சில நண்பர்களுக்கு தெரியாது. இந்த குலதெய்வத்தோட அமைப்பு 12 லக்னத்திற்கும் 12 பாவகங்களில் இருந்ததுன்னா எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உதாரணமாக எந்த லக்னமாக இருந்தாலும் 5ஆம் பாவகம் சொல்லக்கூடியது குலதெய்வம். இந்த குலதெய்வம் 5ஆம் பாவகத்திலேயே இருந்ததுன்னா சிறப்பு. 9ஆம் பாவகத்தில் 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் 9ல் இருந்ததுன்னா இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இஷ்ட தெய்வ ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்குது. அப்போ இஷ்ட தெய்வத்தையே குலதெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சொல்லுவோம். சரி, இந்த குலதெய்வம் 2ஆம் பாவகத்தில் இருந்ததுன்னா அவங்க ஜாதகத்தில் 2ங்கிறது குடும்பம்னு சொல்லலாம். அப்போ இந்த குடும்பத்தில் வச்சு கும்பிடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்கும். 4ஆம் பாவகத்தில் குலதெய்வத்தோட அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வீட்டில் போய் அந்த இடத்துக்கு போய் கும்பிடணுங்கிறது கிடையாது. வீட்டில் இருந்து கும்பிட்டாலே குலதெய்வம் அப்படிங்கிறது நிறைந்த அருளை கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பார். குலதெய்வம் சிலர் ஜாதகங்களில் 6ஆம் பாவகத்தில் இருக்கும், லக்னத்திற்கு 6ஆம் பாவகத்தில். அப்போ குலதெய்வம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கும். குலதெய்வ கோவிலில் போனால் பிரச்சனை, அங்காளி பங்காளி பிரச்சனை, தாய் மாமன் உறவுகளில் பிரச்சனை, அந்த குடும்பங்கிறது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்காது. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த வெட்டு குத்துன்னு சொல்லுவாங்க இல்லவா, அந்த மாதிரி நிகழ்வுகள் அப்படிங்கிறது அங்கே கண்டிப்பாக இருக்கும். மனக்கசப்புடன் திரும்பி வரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அங்கே இருக்கும். குலதெய்வத்தில் 7ஆம் இடத்துல இருக்குதுன்னா அது சிறப்பு. ஊர் கூடி ஒரு சுவாமியை கும்பிடுறாங்கன்னா அந்த சுவாமி தான் தன்னுடைய குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அது நல்லாவும் இருக்கும். சில ஜாதகங்களில் குலதெய்வம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும். ஐயா, உங்களுக்கு குலதெய்வமே கிடையாது, குலதெய்வம் மறைந்திருக்கிறது, மறைந்திருந்து அருள் பாலிக்கக்கூடிய ஒரு தெய்வம், இல்லைன்னா குலதெய்வமே தெரியாத ஒரு நிலை அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக எங்களுக்கு குலதெய்வம் தெரியாது, ஏதோ ஒரு சுவாமியை நாங்கள் கூப்பிடுறோம் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. குலதெய்வம் 9ஆம் பாவகத்தில் இருக்குது. குலதெய்வ ஸ்தானம்ங்கிறது இஷ்ட தெய்வ ஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டு இருக்குது. நீங்கள் என்ன சுவாமியை கும்பிட்றீங்களோ அதுதான் உங்களுக்கு குலதெய்வம். நல்லா இருக்குமா, நல்ல வழிகாட்டல் இருக்குமானா சூப்பராக இருக்கும். வழிகாட்டல் அப்படிங்கிறது நிறைந்தே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். சரி, இந்த 5ஆம் பாவக கிரகம் 10ல் உட்கார்ந்துட்டு இருக்குது. நான் ஆஃபீஸ்க்கு போனேன், நான் தொழில் செய்வதற்காக ஒரு இடத்துல போனேன், அங்கே ஒரு சுவாமி கோவிலுக்கு போனால் எனக்கு நினச்ச இடத்துல ஒரு பலன் கிடச்சிது, அதோட தன்மையை நான் அனுபவிக்கிறேன். ஆனால் எனக்கு அது முழுமையாக ஏற்றுக்க முடியுமானா கண்டிப்பாக எனக்கு முடியாது. அது எனக்கு நிறைந்த அருள் கொடுக்குமா அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டால் கூட தெரியலையே அப்படின்னு தான் அது பதில் சொல்லுவாங்க. குலதெய்வம் 11ஆம் பாவகத்தில் இருந்ததுன்னா சிறப்பு. நமக்கு கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். இவங்க குலதெய்வ கோவிலுக்கே போகலன்னாலும் அவங்களுக்கு அந்த அருள் அப்படிங்கிறதும் அந்த பாக்கியம் அப்படிங்கிறதும் குலதெய்வத்தோட தன்மை அப்படிங்கிறதும் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். எந்த மாற்றமும் கிடையாது. குலதெய்வம் 12ஆம் பாவகத்தில் இருக்குது. எனக்கு குலதெய்வமே தெரியாது, விரயம். குலதெய்வம் எங்கே இருக்குன்னா வெளியூர், வெளிநாட்டில் இருக்கும். நான் பிழைக்கிறதுக்காக ஒரு ஊருக்கு வந்திருக்கேன், என்னோடய குலதெய்வத்தை நான் விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு எந்த குலதெய்வமும் தெரியாது, அந்த மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறத இங்கே சொல்ல முடியும். 12 பாவகங்களில் குலதெய்வம் ஒரு ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அது சார்ந்த பலன்களை கொடுக்கும். சில இடங்களில் இருக்கும்போது போய் கும்பிட்டாலும் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அதை தவிர்ப்பது சிறப்பு அப்படிங்கிறது நம்முடைய பொதுவுடைமூர்த்தி சார் சொல்லுவாங்க. இந்த 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன செய்யணும்னா பெண்களை வழிபடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் குலதெய்வத்தை கும்பிடுறதும் ப்ளஸ் வீட்டில் ஒரு முன்னோர்கள், மறைந்த முன்னோர்களை கும்பிடுற ஒரு பழக்கம் இருக்கும். அதை சில பேர் விட்டுருப்பாங்க. அதனால இவங்களுக்கு பொருளாதாரம், திருமணம் சார்ந்தது, வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்தது, ஏதோ ஒரு அழுத்தம், என்ன சம்பாதிச்சாலும் அங்கே நிம்மதி அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் இருக்காது. அப்போ இதை கும்பிட கும்பிட இதோட நிலை அப்படிங்கிறது வேறுபடும். அவங்களுடைய அருள் அப்படிங்கிறது சீக்கிரமாக கிடைக்கும். சரிங்க, எங்களுக்கு குலதெய்வமே கிடையாது, நான் என்ன தான் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி. குலதெய்வம் தெரியாதவர்கள் காவல் தெய்வங்களை குலதெய்வமாக வணங்குவது அப்படிங்கிறது சிறப்பு. எந்த காவல் தெய்வம்னு கேட்குறீங்க? நம்ம எல்லை கோவில்கள், எல்லையில் இருக்கிற காவல் தெய்வங்கள் வணங்குவது சிறப்பு. இல்லைன்னா அந்த சிறு குறு தெய்வங்கள்னு சொல்லுவாங்க, அவங்க வழிபாடுங்கிறது பண்ணலாம். இல்லை அப்படின்னா பௌர்ணமி நாளில் உங்கள் வீட்டில் ஒரு இலையை போட்டு ஒரு விளக்கு வச்சு ஒரு நாழியில் நெல்லை வச்சு அதில் 2 ஒரு வெத்தலைப்பாக்கு, தாம்பூலம், தட்சணை 1 ரூபா தட்சணை வச்சு குலதெய்வத்துக்கு ஒரு படையல் போட்டு, எந்த தெய்வமாக இருக்கட்டும்,
ஒரு குலதெய்வத்துக்கு ஒரு படையல் போட்டு நமஸ்காரம் பண்ணி கும்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு குலதெய்வம்ங்கிறது கண்டிப்பாக கண்ணில் காமிச்சு கொடுக்கும். யார் மூலமாக வாட்டி கண்டிப்பாக தெரிய வரும். 5ஆம் பாவகம் நல்லா இருந்தது, எனக்கு குலதெய்வம் தெரியாதுன்னா அந்த தாத்தா பாட்டி வழியில் எதாட்டி உறவுகள் வந்து குலதெய்வத்தை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். 9ஆம் பாவகம் நல்லா இருந்ததுன்னா யாராட்டி ஒருத்தங்க மூலமாக அந்த குலதெய்வம்ங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதை நீங்கள் பார்க்கலாம், உணரலாம். நம்ம பார்த்த ஜாதகங்கள் நம்மள்கிட்ட வந்தவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கோம், நடந்திருக்குது. அவங்களால அதை உணர முடிந்தது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் உடனே கிடைக்குமானா உங்கள் ஜாதக அமைப்பின்படி அது உரிய தெரியக்கூடிய காலம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.